Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து 15 நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து லன்ச் வந்து கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கருவாட்டு குழம்பு அப்புறம் வந்து முட்டை, அதான் இன்றைக்கி வந்து லன்ச். இன்றைக்கி வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து என்ன சேலஞ்சுனா 18 days ஸ்டடி சேலஞ்ச் போட்டிருக்கேன் இந்தியன் பாலிட்டிக்காக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம day 15 ஸ்டடி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து திருத்தச் சட்டங்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு 106 திருத்தச் சட்டங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதை வந்து படிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இந்த திருத்தச் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து 106 திருத்தச் சட்டங்கள் சொன்னேன். ஆனால் அதில் வந்து 107வது திருத்தச் சட்டங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு 3 திருத்தச் சட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளோட இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மசோதா வந்து தாக்கல் 2023 தாக்கல் செஞ்சுருப்பாங்க டிசம்பர் மாதத்தில். அதை வந்து சட்டமாக வந்து ஜூலை 1 2024 வந்து சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஐபிசியை வந்து நம்ம வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் 3 சட்டங்கள் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அது வந்து 107வது திருத்த சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லி டிவியில் தான் பார்த்துட்ருப்போம். பட் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா, அதாவது பிஎன்எஸ் அப்படி தான் சொல்லணும், பிஎன்எஸ் ஆக்ஷன் அப்படி தான் சொல்லணும். வேணால் நீங்கள் வந்து கூகுளில் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஐபிசி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதோட நியூ நேம் எப்படின்னு சொல்லி கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அதுவே காட்டும். ஸோ பாரதிய நியாய சங்கீதா இனிமேல் வந்து நம்ம ஐபிசி செக்ஷன் சொல்லக்கூடாது, என்பிஎஸ் அதாவது பிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதிய நியாய சங்கீதா அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய திருத்தச் சட்டங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ நமக்கு மெயினான திருத்தச் சட்டங்கள் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தா 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978. ஸோ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருக்கிறப்போ இந்த சட்டங்கள் திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 சட்ட திருத்தங்கள் இருக்கிறது, எல்லா சட்ட திருத்தங்களும் இந்த 2 சட்ட திருத்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து இருக்கிற அவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் வந்து இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. இருந்தாலும் வந்து இதை நான் பின்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே அந்த பின்னாடி பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வாங்க பார்க்கலாம் எது இம்பார்ட்டன்ட். சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள மேற்கு வங்காளத்தில் உள்ள இந்தியாவுக்கு உட்பட்ட ஒரு எல்லைப்பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்திருத்தம் வந்து 9வது சட்டத்திருத்தம் 1960. இப்போ 10வது சட்டத்திருத்தம் பார்த்தா தாத்ரா மற்றும் ஹெவாலி, அது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இப்போ இருக்குது. ஸோ அதை நினைச்சிருப்பாங்க 1961 10வது சட்டத்திருத்தம். 12 பார்த்திங்கன்னா கோவா, டாமன் டையெல்லாம் வந்து இணைச்சிருப்பாங்க 12வது சட்டத்திருத்தம். 13வது சட்டத்திருத்தம் வந்து நாகாலாந்து வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, சிறப்பு உரிமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அங்கிட்டு ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ ஏற்கப்பட்ட ஒரு சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 19 சட்டத்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் இம்பார்ட்டன்ட் 42வது சட்டத்திருத்தமும் 44வது சட்டத்திருத்தமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று. ஏன்னா இதில் 42 சதவீதம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம முகவரியில் வந்து 3 வார்த்தை சேர்த்துருப்பாங்க. மத சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சேர்த்ததே கிடையாது அரசியல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்த சட்டத்திட்டத்தை தான் சேர்த்துருப்பாங்க. பகுதி 4A விதி பார்த்திங்கன்னா 51A உட்பிரிவு வந்து ஸ்மால் லெட்டர் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி கே வரைக்கும் போகும். ஸோ அது மாதிரிக்கு ஃபுல்லாகவே சேர்த்துருப்பாங்க இதுலேருந்து. ஸோ பொதுப்பட்டியல் இதுலேருந்து தான் நம்ம பொதுப்பட்டியலேருந்து, அதாவது மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு ஒரு 5 துறைகள் மாற்றினது இந்த சட்டத்திட்டத்தில் தான் மாற்றிருப்பாங்க. ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா கல்வி, அப்புறம் வந்து காடுகள், அப்புறம் வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, அப்புறம் எடை மற்றும் அளவீடுகள், அப்புறம் நீதித்துறை நிர்வாகம், இந்த 5மே வந்து பொதுப்பட்டியலேருந்து அதாவது மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அப்புறம் நம்மளோட தீர்ப்பாயங்கள் வந்து சேர்த்ததும் இந்த சட்டத்தை தான். அது 14வது பகுதி 14 வந்து சேர்த்துருப்பாங்க. 323 324 அப்படின்னு சொல்லி 323 விதி தீர்ப்பாயங்கள். ஸோ அதுவும் இதில் தான் சேர்த்துருப்பாங்க.
ஸோ 44ஆம் சட்டத்திட்டம் 1978 படி பார்த்திங்கன்னா சொத்து உரிமை இருக்கும். அந்த அடிப்படை உரிமையிலிருந்து நமக்கு வந்து சட்ட உரிமையை மாற்றிருப்பாங்க. ஸோ அது இந்த சட்ட திருத்தத்தெல்லாம் மாற்றிருப்பாங்க. அதாவது 31 நீக்கியிருப்பாங்க. விதி 31 நீக்கிட்டு 307 வந்து சேர்த்துருப்பாங்க. பகுதி 12வது அட்டவணையில் பகுதியில் 12 வந்து சேர்த்துருப்பாங்க. அப்போ வந்து தேசிய நெருக்கடிக்கால எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து விதி 20, 21 வந்து நம்மளால் மனிதர்கிட்ட பறிக்க முடியாது அப்படின்னு சொன்னது வந்து இந்த சட்ட திருத்தம் தான். இந்த மாதிரி நிறையா சட்ட திருத்தங்கள், மெயினான சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து எது இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். மற்றெல்லாம் வந்து ஒரு ரீடிங் விட்டால் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து அப்பப்போ ரீடிங் விடணும். ஸோ ஒரே நாளில் உட்காந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது மட்டும் இல்லை, நிறையா சட்ட திருத்தங்கள் வந்து நமக்கு மெயினானதாக இருக்கும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 101 சட்ட திருத்தம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. 106வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மக்களவையில் பெண்களுக்கு 3/1 வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மாநில சட்டமன்றத்துக்கு பொருந்தும், டெல்லியில் உள்ள சட்டமன்றத்துக்கும் இது வந்து மக்களவைக்கு பொருந்தும். ஸோ இன்றைக்கான ஸ்டடி நம்ம வந்து ஓவரால் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ.